சிம்பிளாக ஹெல்த்தியாக குதிரைவாலி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போது குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் நிலக்கடலை, முந்திரி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், கறிவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பாதி ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போது 5 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 கப் குதிரைவாலி எடுத்திருக்கோம். அதோட 1/4 கப் பாசிப்பருப்பு. அதனால் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப். ஊற வச்ச குதிரைவாலி வந்து இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ குதிரைவாலியும் பாசிப்பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா பஞ்சு போல் ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் தாளிச்சும் போடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய், அதுக்கப்புறமா தயிர், சட்னி, அதாவது நம்ம கொள்ளு சட்னி, எள்ளு தொகையல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோடு நீங்கள் வந்து கருப்பு உளுந்தும் போட்டு பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். துவரம்பருப்பு போட்டிங்கன்னா அது வந்து பருப்பு சாதம் மாதிரி இருக்கும்.